எத்தனை பேர் தொடப்பட்டீங்க? தொடப்பட்டீங்களா? ஆறுதல் அடைஞ்சிங்களா? அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. சரி, போன வாரம் என்ன மெசேஜ் கேட்டீங்க? நிறைய சொல்லுங்க. ஆராதனை குறித்து நம்ம பார்த்தோம். அல்லேலூயா சொல்லாமா? ஆராதனை என்ன? அந்த ஆராதனை நம்ம எப்படி பண்ணணும்? தேவனுக்கு பிரியமான ஆராதனையா பண்ணணும். அல்லேலூயா சொல்லாமா? தேவனுக்கு பிரியமான ஆராதனை இருக்குது, தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனையும் இருக்குது. இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை நீங்க செய்யணும். எப்படி பண்ணணும்? ஆண்டவர் உயர்த்தி பாடணும், புகழ்ந்து பாடணும். புரியுதா? ஆண்டவர் புகழ்ந்து உயர்த்தி பாடின பாட்டை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பிரியப்படுவார். சொல்லாமா? மீதி எல்லாம் நீங்க தேவைக்காக ஜபங்களுக்கு, ஜபங்களுக்கு, விசுவாசத்துக்கு நிறைய பாட்டு இருக்கு, வாக்குத்தத்தத்துக்கு பாட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்க பாடலாம், தப்பு இல்லை. ஆனா ஆராதனை நேரத்துல அதிகமான பாடல ஒரு புகழ்ந்து பாடணும். நீங்க சொல்லாமா? இப்போ ஒரு 5 பாட்டு ஆராதனை நீங்க பாடுறீங்கன்னா ஒரு பாட்டு வாக்குத்தத்த பாட்டு பாடணும். இல்ல சூப்பரா இருக்கு. அந்த வாக்குத்தத்தை அவங்களுக்கு தோணும். அல்லேலூயா சொல்லாமா? ஒரு 4 பாட்டு நல்லா உயர்த்தி ஆண்டவர் புகழ்ந்து பாடிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவீங்க. வாக்குத்தத்த பாட்டு பாடலாம். பாண்டிங்க அதை அவங்க டச் பண்ணும். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்தோம். உங்க கொப்பானவர் யாருன்னு பார்த்தோம். பார்த்துட்டு அதுதான் அந்த ஆராதனை வருது. வேற இன்னொன்று பார்த்தோம். கரெக்டா சொல்ல போனோம். முடியும் போது இன்னொரு சப்ஜெக்டை பார்த்துட்டு அடுத்த வாரம் பேசணும்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆராதனை குறித்து தெளிவாயிட்டு இப்போ ஆராதனை எப்படி பண்ணணும் எல்லாம் தெரிஞ்சிச்சோமா? ஆராதனை எப்படி பண்ணணும்? ஆராதனை எப்படி பண்ணணும்? நீங்க 3 பாட்டு இருக்கிறது பண்ணலாம். 3 பாட்டு தான் பண்ணணும். அன்பு கூறுவேன், வாழ்வை நீதானே, அப்புறம் ஒரு விடுதலை பாட்டு பாடணும். பரவாயில்ல, ஒரு 3 பாட்டு ஆண்டு புகழ்ந்து பண்ணாங்க. அப்புறம் என்ன பண்ண? விடுதலை பாட்டு நீங்க பாடணும். தப்பு இல்லை சொல்லாமா? எல்லா பாட்டுமே விடுதலை பாட்டு, எல்லா பாட்டும் வாக்குத்தத்த பாட்டு பாடிட்டு ஆண்டு புகழாம இருக்கக்கூடாதுல்ல. அதுவும் இருக்குன்னா இன்னும் மிஸ்டிங்கா இருந்தா ஆராதனை ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது ஆராதனை பண்ண வருவாங்க, நீங்க ரொம்ப டீசெண்டா வரணும். ஏன்னா நடக்கிறது சொல்ற பாருங்க. இனிமே நீங்க நல்ல கண்டனா இருக்கீங்க. பட்டனை திறந்து விட்டு வரது ஜென்ஸுங்க, லேடிஸுங்க வந்து ஃபுல்லா கவர் பண்ணிக்கின்னு நீட்டா வந்து நிற்கணும். புரிஞ்சுங்க நீங்க. ஜென்ஸுங்க வந்து நம்ம நிறைய பேர் பண்றாங்க. அங்க கூட ஒரு பட்டனை திறந்து விட்டுங்க, பாக்கெட்ல கை விட்டு வந்து பாட்டு பண்ண. இதுல எங்க இருக்கணும்? இதுல விஜய் பாட்டு பாடி வெளியே போயிடும். என்ன சொல்றது? ஆண்டு பாட்டு பாடும்போது பயம் இருக்கணும், பக்தியோடு முன்னாடி வரணும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயம் நான் பேசணும், அது தனித்தனியாக பேசுகிறேன், சபையினரே சொல்லுவேன். ஆராதனை பண்றவங்களுக்கு நீ நைட் நான் ஃபோன் பண்ணி சில அறிவுரைகளை நான் சொல்லுவேன். நீங்க அதை ட்ரீட் பண்ணணும். இப்போ எல்லாரும் முன்னாடி சொன்னா நீங்க தப்பா எடுத்துப்பீங்க. தனியாக சொல்லாம தப்பா எடுத்துக்கூடாது. சரி, சபைனா ஆராதனை தெரியணும். அல்லேலூயா சொல்லாமா? நீங்க முன்னாடி வரணும். நீங்க எப்படி வரணும்? பயபக்தியா வரணும். ஆண்டு முன்னாடி நம்ம நிற்கிறோம். நம்ம உடைய கூட கத்தர் பார்ப்பாரு. புரியுதா? நம்ம உடைய ஆடைய புரியுதா? நம்ம அலங்கரிப்ப எல்லாத்தையும் கத்தர் பார்ப்பாரு. நம்ம அலங்கரிப்புல ஏதாவது பரிசுத்த குலைச்சல் இருக்குதா? அல்லேலூயா சொல்லாமா? பரிசுத்த அலங்காரத்தோட கத்தரை தொழுது கொள்ளுங்க. அப்படின்னு அர்த்தம். ஆவிக்குரிய அர்த்தமா அதுல இருக்குது, மாம்சத்திலேயே அர்த்தம் இருக்குது. அலங்காரம், அலங்காரம் ரொம்ப முக்கியம். அது பரிசுத்தத்துக்கு ஏற்ற அலங்காரத்தோட இங்க வந்து நிக்கணும். பாவத்துக்கு ஏற்ற அலங்காரத்தோட இங்க வந்து நிக்கவே கூடாது. இதெல்லாம் நீங்க ஆராதனை பண்றவங்க, முன்னாடி வந்து பாட்டு பாடுறவங்க, இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நீங்க நைட்டு என்ன பண்ணணும்? வேண்டாம், எல்லாரும் தனித்தனியா இதை குறித்து பேசுறோம். நீங்க யாரும் தப்பா இருக்கக்கூடாது. பாஸ்டரா நான் சொல்லிதான் ஆகணும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம போன் கால் பேருக்கு முன்னாடி நான் பேசுறேன், கத்துங்க ஆசைப்பேன். சரி, ஆராதனை புரிஞ்சுங்க. அதே மாதிரி நேரத்தோடு எல்லாம் வந்து பழகுங்க. பயபக்தியா வந்து முன்னாடியே வேண்டுதல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுவீங்க. அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. கத்துங்க ஆசைப்பேன். அப்புறம் இன்னும் கடைசியா ஒன்று பார்த்துங்க, சுகமா இருப்பீங்களா? அது ஓகே. அது இதுலயே இருக்கு. துதிக்கு பயப்படுறப்ப நம்ம பயந்து வரணும். இன்னொரு சப்ஜெக்டை பார்த்து முடியும் போது சொல்றேன். நான் முடியும் போது ஒரு சப்ஜெக்டை சொல்லிட்டு அடுத்த வாரம் தொடர்ச்சி பண்றேன், நான் இந்த மெசேஜ் இங்க கொடுக்க வரல, அங்க கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆராதனை குறித்து தான் மெசேஜ் போனேன், அது கன்ஃபார்ம். ஆனா முடியும் போது ஒரு இது சொல்லி முடிச்சேன் உங்களுக்கு, அது மறந்துட்டீங்க. உங்களை பேர் சொல்லி அழைக்கிறது சொல்லலையா? இப்ப வந்துச்சு.
சொல்லுங்க. என்ன ஆண்டவர் நம்மள பேர் சொல்லி அழைச்சிருக்கீங்க? சொல்லுங்க. வாக்குத்தத்தம், நம்ம சபை வாக்குத்தத்தம். பயப்படாதே. சொல்லுங்க. நம்ம சபை இந்த மாசம் வாக்குத்தத்தம், பயப்படாதே. நம்ம சொல்லுங்க. நம்ம கை பிடிங்க. பிரியங்கா கொடுமா. அங்க ஒரு கையை கொடுமா. பக்கத்துல நகையை கொடுக்க சொல்றாங்க. ஒண்ணு வைக்கலாம். சரி, கை விடுங்க. பயப்படாது. எதுக்கு பயப்படாது? ஏசு ஒன்று சொல்லிட்டாரு. ஓகேவா? சொல்லுங்க. பயப்படாது. நீங்க என்னப்பா ராஜா பேர் இருக்கீங்க. பக்கத்துல கை கொடுப்பா. அது வாக்குத்தத்தம். இது வாக்குத்தத்தம். உங்களுக்கு ஒரு உள்ள வரும். அந்த வரும் அந்த வார்த்தை அதுல சொல்லாமா? சொல்லுங்க. பயப்படாதீங்க. நெருக்கம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், எது வந்தாலும் பயப்படாதீங்க. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். இரண்டாவது சொல்றாரு, மீட்டுக்கொண்டே. நம்ம ஆண்டவர் மீட்டுக்கொண்டார். பாவத்திலிருந்து சாத்தான அடிமைத்தனம் என்ன பண்ணாரு? அப்புறம் என்ன பண்ணாரு? பேர் சொல்லி அதுதான் கடைசி நம்ம பார்த்தோம். அதுல சொல்லாமா? சொல்லுங்க. நம்மை பேர் சொல்லி அழைத்தார். அழைச்சார் இல்லையா? தாய் உருவாகும் முன்னே பாருமா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவம் நன்றி சொல்லுவோம், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முடிவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவனுக்கு நன்றி சொல்லுவோம், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. பாட்டை பாடி ஞாபகம் சொல்லிட்டார். இந்த பாட்டை பாடி கைத கத்துறாங்க. நான் கட்சி புரிய வைக்கிறதுக்காக பாட்டு சொல்லிட்டு போனதை செஞ்சு பார்க்குறாரு. பார்த்தா மறந்துட்டீங்க. உங்களெல்லாம் சரி பரவாயில்ல. சரி பாட்டு பாடாம படிங்க. பாட்டு பாடாம இந்த பாட்டு படிங்க. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீர்கள். அப்புறம் பெயர் உருவாகும் முன்னே என் பேர் சொல்லி அழைத்தீரையா. அதெல்லாம் உண்மைதானே? உண்மையாவே நம்ம தாய் உருவாக்கு முன்னாடியே நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? கருவை பார்த்துட்டாரு. அதிலே சொல்லாமா? நம்மளுக்கு பெயர் உருவாகிறதுக்கு முன்னாடி நம்ம பேர் சொல்லி என்ன பண்றாங்க? அழைச்சிட்டாரு. அதிலே சொல்லாமா? அப்பா அம்மா எப்ப பேர் வைப்பாங்க? ஒரு 3 மாசம் பொறுத்து வைப்பாங்க, 2 மாசம் பொறுத்து. குழந்தை இந்த பூமியில பிறந்த பேர் தான் பேரே வைப்பாங்க. ராஜா வைப்பாங்க, குப்புசாமி வைப்பாங்க, முருகன் வைப்பாங்க, சுப்பிரமணி, செல்வம், பிரசாத் வைக்கிறாங்களா இல்லையாமா? இப்போ ஆண்டவர் முருகன் வயிற்றுல இருக்கும்போது முருகா என்ற கூட்டாரா? முருகா எங்க இருக்கு கூட்டு போறா? சொன்ன நீ அதான் இப்ப ஞாபகம் முருகானா நீ நம்ப தெரியுதுண்ணா. நான் சும்மா எக்ஸாம்பிள் என்ன கொடுத்தா எங்க அம்மா இருக்கும்போது பிரசாதத்தில் கூட்டு போறா சொல்றது புரியுதாப்பா? கண்டிப்பா இந்த பேரை வச்சு நான் அழைச்சிருக்க மாட்டேன். அழைக்க சொல்லாமா? ஒரு நாள் இந்த மகன் முருகன் என்ற மகன் சொல்லாமா? முருகன் என்ற மகன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து திருச்சபையில ஆராதனை பண்ணுவார். அழைக்க சொல்லாமா? புரியுதா? ஆண்டவர் முன்குறிக்கு எப்படி முன்குறிக்கிறாரு? அப்படிதான் குறிக்கிறார். அழைக்க சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. சுப்பிரமணி நாங்க அப்பா அம்மா வச்சுட்டு போறோம், பேர் வச்சுட்டு போனா எதை வச்சு போனா ஒரு நாள் சுப்பிரமணி என்ற ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அவருக்கு நான் ஒரு பேரை வச்சிருக்கிறேன். என்ன பேர் வச்சிருக்கிறேன்? தானியேல். அதிகம் என் ஊழியக்காரர் இந்த பேர் வச்சு முன்னாடியே முன் குறிச்சிட்டேன். நான் சொல்லிட்டு போயிட்டா அதுக்கு சொல்றவா சொல்லிட்டு போனேன். எல்லாரும் கிறிஸ்தவ பேர் கூப்பிடுறீங்களா? போன் கலந்து சசி போன் அடி, காஞ்சனா போன் அடி, அப்புறம் வேற நட்டுறேன் மகா போன் அடி, மகா லைன் வச்சுதா சொல்லுங்கப்பா. ராஜீவ்காந்தி எப்போ நான் கொடுத்து சொல்றேன். இந்த பேரை மாத்தணும். நீங்க நான் பேரை மாத்தனா ஆசீர்வாதமான பேரை கத்தர் வச்சுட்டாருல்ல. புரியுதா? எனக்கு மறந்தது உங்க பேர்லாம்
அதனால நீங்க கூப்பிடுங்க. அல்லேலூயா சொல்லாமா? நமக்கு அப்பா அம்மா வச்சாங்க பேரு அது பஞ்சாங்க பார்த்து வச்சிருப்பாங்க. உண்மைதானப்பா? எங்க அப்பா எனக்கு பஞ்சாங்க பார்த்துட்டான். அல்லேலூயா சொல்லாமா? அந்த பஞ்சாங்கத்துல சொல்லிட்டாங்க. நான் சொன்னாலாம் இவர் வந்து ஆந்திரா கடவுளுடைய பேர் வைங்க. ஆந்திரா ஒரு கடவுள் பேர் பிரசாத் வைங்க. அந்த பேரை வச்சுதான் தைக்கிறமா போய். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க அது வந்து டீச்சர் தினகரை எத்தனை பேர் தெரியும்? டீச்சர் தினகரை தெரியுமா? சொல்லும்போது இயேசு அழைக்கிறார். இன்னைக்கு வந்து உலகம் ஃபுல்லா இயேசு அழைக்கிற நிறுவனம் இருக்குது. ஜீவானந்தன் ஒரு பாஸ்டர் இருந்தார். இவங்க எல்லாம் உருவாக்குறாரு. தமிழ்நாட்டில் முதல் சுவிசேஷ கூட்டத்தை வச்சவர் அவர் தான். ஜீவானந்தன் ஐயா அவர் ரொம்ப பெரிய ஊழியர். கர்த்தருக்கு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா. அவர் படத்தை வச்சு 3 நாள் மீட்டிங் வைக்கிறாங்க. எத்தனை நாள் மீட்டிங்? 3 நாள் பயங்கர மீட்டிங் வைக்கிறாங்க. அந்த மீட்டிங்ல வந்து நான் ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு 3 நாள் அந்த சர்ச்சிலே படப்பை பார்த்தா ஸ்டேஜ்ல தூங்கிட்டேன். அல்லேலூயா சொல்லாமா? எப்போ ஒரு 15 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ தூங்கிட்டேன். அப்போ 2வது நாள் கூட்டத்தில் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நாள் கூட்டத்தில் சொல்றாரு, இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர் நீ கை தூக்குங்க, அத்தனை பேர் இயேசுவுக்கு ஞானஸ்நானம் நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா சொல்லாமா? உடனே எங்க அப்பா அம்மா நான் கேட்கல, நான் எடுத்துக்கிற ஞானத்தை கை தூக்கிட்டேன். அல்லேலூயா சொல்லாமா? அப்புறம் எனக்கு கூட நிறைய பேர் கிட்ட ஒரு 30 பேர் கிட்ட எடுத்துருப்பாங்க நினைக்கிறேன் ஞானஸ்நானம். அப்போ வந்து ஒப்பு கொடுத்தாங்க. அப்போ ஒரு நாள் 2 நாள் 3 நாள் உண்மையை நான் ஒத்துக்கிறேன். நானே இப்போ ரொம்ப நாள் உபவாசமே இருந்துட்டு என் மனைவியில் வாரத்தில் 2 நாள் உங்களுக்காக ஜோம் பண்றாங்க. அவங்க தான் நல்லா ஜோம் பண்ணுங்க. வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஒவ்வொரு பேரை சொல்லி ஜோம் பண்றாங்க. நம்ம சர்ச்சை இருக்கிற எல்லா பேரும் சொல்லி ஜோம் பண்றாங்க. சரி நான் வந்து ஜோம் பண்றவங்களுக்காக ஆனா 2 வேளை உபவாசம் போட்டுறதுனால பண்ண முடியல. எனக்கு வந்து ஸ்டோன் ப்ராப்ளம் வந்ததுனால எனக்கு அது இது பண்ண முடியல. ஆனா அதுக்கு முன்னாடி நான் பயங்கர உபவாசம் போட்டுருக்கேன். திருப்பத்தூர்ல 3 நாள் உபவாசம், பச்சை தண்ணி மட்டும் தான், ஜூஸ் கூட குடிக்க மாட்டேன். அப்படிலாம் அந்த காலத்துல இருந்திருக்கிறேன். அப்போ இந்த ஞானஸ்நானம் எடுத்து சொன்ன உடனே 3 நாள் உபவாசம் போட்டேன். 3 நாள் வீட்டுக்கு வரல. சர்ச்சி ஜபம் வீட்டுல ஸ்டேஜ்ல தூங்குது. அல்லேலூயா சொல்லாமா? அப்ப எப்படி இருந்தவங்க எல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கும்போது பேர் வச்சுட்டாங்க. நான் பேர் அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, பாஸ்டர் எனக்கு இந்த பேர் வைங்க, எனக்கு வந்து இந்த பேர் வேணும், எனக்கு அந்த பேர் வேணும் சொல்லி ஸ்டேஜ்ல இருந்து அவர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன பண்ண முன்னாடியே லிஸ்ட்டை கொடுத்தாங்க. அல்லேலூயா சொல்லாமா? ஆனா நான் 3 நாள் தான் கொஞ்சம் பண்ணேன்ப்பா. எங்க அப்பா அம்மா பேர் வச்சாங்க. அது ஒரு ராசினால பேர். ஆனா எனக்கு நீங்க ஒரு பேர் வச்சிருக்கீங்க சப்பா. அந்த பேர் என்ன பண்ணுவீங்க? என்ன நீங்க தான் எனக்கு வைக்கணும். ஆனா நான் விசுவாசிக்கிறேன். இப்ப ஞானஸ்நானம் எடுக்க போறாரு, அந்த பாஸ்டர் மூலமா நீங்க என்ன பேர் கொடுக்குறீங்களோ அந்த பேர் தான் நான் உயர்த்தும், அந்த பேரை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிட்டேன். அல்லேலூயா சொல்லாமா? எல்லாரும் ஞானஸ்நானத்துக்கு வராங்க. 3வது நாள் உபவாசம் போட்டு. அல்லேலூயா சொல்லாமா? ஒருத்தர் பேரை படிச்சு இந்த பேர் வச்சு வராரு. எனக்கு என்ன பேரை கொடுக்கல. அல்லேலூயா சொல்லாமா? என்னப்பா உனக்கு பேர் இருக்கா? இல்லையா, ஆண்டவருக்கு ஒரு பேர் வச்சிருப்பார்ல, அது என்ன பேர் சொல்றாரோ அதை நீ வச்சிருக்க. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அப்புறம் அவர் ஞானஸ்நானத்தை வச்சாரு. இன்றைய தேதியிலிருந்து பிரசாத் என்று அழைக்கப்படுகிற நீ பால் பிரசாத் என்று அழைக்கப்படுகிற பவுல் அப்போஸ்தலர் கூட நீ வரலையா எங்க ஊழியம் செய்யும். ஆனா அவர் சொன்னாரு சாட்சி தலைமை வந்துட்டாங்க. அவருக்கு ஆண்டவர் சொன்னாரா பால் ஒருத்தர் பேர் வைக்கணும். நீ அவர் நினைச்சா 25 பேர் எடுத்தாங்க. ஞானஸ்நானம் எல்லாருமே பேர் தான் கொடுத்துட்டாங்க. யாருக்கு பேர் வைக்கிறது தெரியல அப்படின்னு யோசித்தா. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சொன்னாரு கடைசி ஆகோ உனக்காகவே கர்த்தர் பேசியிருக்காரு. நீ எதிர்காலத்துல பயங்கரமா வல்லமையான ஒரு ஊழியக்காரனா வருவ. ஆனா அப்புறம் பெருக்கிறவனா இருக்க சர்ச்சில். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. இந்த பேரை நீ வைக்கும்போது சர்ச்சில் என்ன வேலை செஞ்சீங்களா சொல்லுங்கப்பா? சர்ச்சை கூட்டுற வேலை, பாத்ரூம் கழுவுற வேலை தான் என் வேலை. நான் சொல்றேன் ஐயா பேர் வச்சது ஓகே, ஆனா நீங்க சொல்றீங்களா நான் ஊழியக்காரன். எங்க அப்பாவும் பாஸ்டர் இல்லை, எங்க அம்மாவும் பாஸ்டர் இல்லை. யார் தெரியுமா பாஸ்டர் ஆவாங்க? இப்போ வந்து ஒரு பேச்சு சொல்றேன். இப்ப நான் அழைக்கப்பட்டுட்டேன், நாங்க சர்ச்சை வச்சுட்டோம். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா எங்களுக்கு ஆண்டவர் சாமம் கொடுத்துருக்கோம், ஊழியத்தை சாமம் நாங்க பயன்படுத்தணும். இதுதான் முறை. அந்த புதுசா ஒருத்தர் உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். அவரை நான் கேட்கிறேன், ஐயா இதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லை, இது எப்படி நான் வந்து இப்படி ஆகும்? இல்லப்பா நீங்க வரதுக்கு முன்னாடியே எனக்கு பேரை கத்த சொல்லிட்டேன். சொல்லாமா? அப்போ என் தாய் வயிற்றுல எங்க அப்பா தாய் வயிற்றுல உருவாக்க முடியும்னா பெரிய கூட்டு பாரு. இப்ப சொல்லுங்க. ஆமா பால் பிரசாதம் கத்த கூட்டு பாரு. அல்லேலூயா சொல்லாமா? இப்ப உங்களுக்கு புரியுதா? இப்ப உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா சொல்லாமா? ஒரு நாளும் நம் தாய் தந்தை
பேரும் சாப்பிட்டு வைப்பாங்க. உண்மைதானப்பா? கொஞ்சம் அழகா பிறந்தாக்கா கொஞ்சம் அழகா உங்களுக்கு பேர் வைப்பாங்க. கொஞ்சம் ஒல்லியா பிறந்தா அதுக்கு ஒரு பேர், குண்டா பிறந்தா அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க இல்லையாமா? எல்லாம் குலதெய்வம் பேர் பண்ணுவாங்க வைப்பாங்க. இந்த பேர்லாம் நம்ம உயர்த்தாரு, நமக்குன்னு ஒரு பேரை கத்து வச்சிருக்காரு. அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதமான பேரை நீங்க என்ன பண்ணணும்? கூப்பிடணும். இப்ப யாக்கோபு அம்மா பேர் வச்சாங்க, என்ன பேர் வச்சாங்க? யாக்கோபு பேர் வச்சாங்க இல்லையா? யாக்கோபு என்னது? ஃப்ராடு. அந்த பேருக்கு அர்த்தம் ஃப்ராடு, ஏமாத்துக்காரன்னு அர்த்தம். ஒரு அப்பா அம்மா அந்த பேர் வச்சிட்டாங்கம்மா, ஃப்ராடம்மா பேர் வைக்கலாமா? தாய் சொல்லுமா வைக்கலாமா? இல்லையா? பெத்த புள்ளிக்கு ஃப்ராடு, ஊர்ல இருக்கிறதே ஃப்ராடுக்குவா எப்படி இருந்திருக்காங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்லப்பா ராஜபுரத்தில் விடுவாரா? அம்மாவுக்கு போய் எலி மருந்தை வாங்கினாங்க. எனக்கு வந்து ஃப்ராடு பேர் வச்சு செல்வம் முதல்ல ஃப்ராடு பேரு, முழுமுதிர ஃப்ராடு பேர் சொல்லி பேசுறேன். அதனால அப்பா அம்மா வச்சாங்க பேர் யாக்கோபுக்கு ஃப்ராடுன்னு. அதனால அவன் ஃப்ராடா தான் இருந்தான். ஃப்ராடா தானே இல்லையா? ஃப்ராடு தான். அம்மாவை ஏமாத்தலாம், தம்பியை ஏமாத்தலாம், எல்லாத்தையும் ஃப்ராடு பண்ணி பேர் வச்சா மாதிரியே பேருக்கு ஏற்ற மாதிரி இருந்தான். அப்படின்னு சொல்லாமா? சத்தமா சொல்லுங்கப்பா இல்லையா? சில பேர் பாத்தீங்கன்னா அப்பா அம்மா பேர் வைப்பாங்கல்ல, அது மாதிரி இருப்பாங்க. பாத்தீங்களா? பாத்தீங்களா இல்லையாமா? கொஞ்சம் செய்கை இருக்க பாருங்க. ஏன்னா அவங்க விசுவாசப்படி நடக்குது அது. இவங்க அப்பா அம்மா ஃப்ராடுன்னு பேர் வச்சா ஃப்ராடாவே ஆயிட்டான். அதுல சொல்லாமா? அவங்க அப்பா வராரு, டேய் நீ போய் அண்ணன் முன்னாடி நீ அப்பனை போய் ஏமாத்திக்கார சொத்தலாம். என்ன சொத்தலாம்? அப்பா தலைமையில கை வச்சு என் பிள்ளை எதிர்காலத்துல இப்படிதான் இருக்கணும்னு வாயில சொல்லிட்டாருன்னா அப்படிதான் இருப்பாங்களா? அதனாலதான் இப்போ பெத்தவங்க ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. பிள்ளையா நம்ம பிள்ளைகளை எல்லாம் வாழ்த்தணும், பிள்ளைங்களை சபிக்கவே கூடாது. அப்பா அம்மா சபிக்க சரினா நீ போற வேலையே செத்துற நிறைய பேர் சொல்லுங்க. நீ என்ன கேள்வி ஆக போற அப்பா அம்மா சொல்றாங்க, அது சொல்லவே கூடாது. அடியில சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. சரி அது போகட்டும். யாக்கோபுக்கு பேர் வச்சாங்க அப்பா அம்மா, ஏமாத்தக்காரன்னு பேர் வச்சுட்டாங்க. ஏமாத்துறதுக்கு அம்மாவை சொல்றாங்க, அம்மா ஏமாத்தினா சாபம் வந்து என்ன பண்றது? அவன் கேட்கறான். அவன் புதுசா இருக்கு. அப்பா ஏமாத்து வந்தாக்கா சாபம் வந்தா என்ன பண்றது? அதான் ஏமாற வார்த்தம் போறான்றாங்க. ஏமாற வார்த்தம் போறாங்க. அவன் என்ன பண்றான்? இப்போ நேரம் போய் அவங்க அண்ணன் வந்து எப்பவுமே வந்து புலி தோலை போட்டுருப்பாரு. புரியுதா? ஏன்னா வேட்டாடுவார் ஏசா. அந்த தோலை எடுத்து போட்டுன்னு புரியுதா? நேரப்பா அப்பா நிக்கிறாரு. அப்பா இப்ப கண்ணு தெரியாது அப்பாக்கு. ஈசா கண்ணு தெரியல, வயசாயிடுச்சு. ஆனா சுவர் மூந்து பார்ப்பாரு. புரியுதா? அந்த தோலுடைய சுவர் வருது, வாசனை வருது. வாசனை வந்து கிட்டவா கிட்டவா அப்படி கிட்ட வரோம். கிட்ட வந்து என்ன பண்றான்? உடம்பா தொட்டு பாக்குறாரு. பார்த்தா புளி தோல் என்ன பண்ற இருக்கு. புரியுதாப்பா சொல்றது? அதுல சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்ப கேட்கிறாருப்பா, நீ யாருப்பா அப்படின்னு கேட்கிறாரு. நானா? நான் வந்து ஏசா. யாக்கோபுன்னு சொல்றேன். நான் வந்து யாரு? ஏசா. அப்படியேப்பா, சரிப்பா. இந்த தேர்தலிருந்து நீ நல்லா இருப்பா, இந்த பூமியில உங்க யாரும் எதிர்க்க முடியாது, நீ எதெல்லாம் செய்தி அதெல்லாம் நல்லா இருக்கும், உன் கை செய்யற தொழில கடவுள் ஆசீர்வதிப்பாரு, இந்த கோவில் நீ தான் ஆசீர்வாதமா இருப்பா, எல்லாருக்கும் மேல உயர்த்துவாரு, எல்லாம் ஆசீர்வாதம் சொல்லிட்டாரு. இவர் ஆசீர்வாதம் வாங்கினாரு, நம்ம கூட்டு விட்டு ஓடிடுறேன்னு சொல்றாங்க. அதுல சொல்லாமா? அவங்க அண்ணன் பண்றாங்க, கத்தி வச்சு சுத்துறாங்க. என் பேரை சொல்லி எங்க அப்பா ஆசீர்வாதம் வாங்கிட்டு உங்க அம்மா சொன்னாங்கன்னு ஏமாத்திட்டியா? உன்னை கொலை பண்ணாலும் என்ன பண்ணுவேன்? விடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா? கத்தி வச்சுங்க சுத்திக்கான். அதுல சொல்லாமா? அவனை கண்டுபிடிக்க முடியல. இப்ப நான் சொல்றேன், ஆசா எப்படிதான் அப்பா சாவு விழுந்தாலும் புரியுதாமா? அப்பா சாமி வந்து அந்த சாவனே வச்சு என்ன பண்ண? ரெண்டு சாவு, ரெண்டுத்தையும் கதை முடிச்சிரு நான் சொல்லி தரோம். இவனுக்கு போய் சொல்றாங்க, எப்பவே வந்து கத்தி வச்சுட்டு சுத்துறாண்டா, அவனை ஏமாத்தி அவன் சொத்துலாம் எடுத்துன்னு வாட்டி அவன் ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னோட இவர் என்ன பண்றாரு? இப்போ எங்க வராது? இப்போ இந்த ஆபத்து கேசப்பட்ட வருவாங்க. சில பேர் ஆபத்து தான் கடவுள் தேவை. அப்புறம் தேவை வயிறு இருந்தா ஏசப்பா ஏசப்பா எங்க இருக்கிற ஏசப்பா? அப்ப ஜபம் சோத்திரப்பா சோத்திரம் ஐயா இருக்கிற ரேக ஒரு போன் போடு. அம்மா ஜபத்துக்கு வரமா? ஜபத்துக்கு போன் கால் போடுங்க. ஒரு அம்மா ஜபத்துக்கு போன் கால் போட்டு கட் பண்ணி கொடுத்து குடும்பம் ஃபுல்லா அம்மா போடுச்சு. ஆனா அப்பா ஐயா எனக்கு கொஞ்சம் போன் பண்ண சொல்லுங்க ஐயா, ஜபமே பண்ணலாம். அந்த ஜப சவுண்ட் வீட்டுல கேட்கிறேன். எப்பா குடும்பம் ஃபுல்லா அம்மா போட்டு உடனே பேசப்பா வந்து சவுண்ட் கேட்டாக்கா அதாவது ஒரு ஆள் வேணும். தயவுசெய்து ஜாகிரதையா இருங்க. நல்லா இருக்கும்போது சொல்லுவாங்கல்ல, கண்ணு கெட்டு சூரிய நமஸ்காரம் பண்றது வேஸ்ட். நல்லா இருக்கும்போது கடவுளை தேடினீங்க. அல்லையில சொல்லுங்கம்மா, சத்தமா சொல்லுங்க. சிலர் விட்டா அப்பா அம்மா பேர் வச்சிட்டாங்க யாக்கோபுக்கு.
இப்ப யாக்கோபு வளர்ந்ததுக்கு இப்ப ஜெபம் பண்றாரு, கடவுளே என்ன காப்பாத்துங்க, நல்ல கடவுளே நீங்க காப்பாத்துங்க. அப்பா நான் ஏமாத்து வாங்கி வந்துட்டேன், இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணாப்பா, நீங்க என்ன ஆசீர்வதிங்க சொல்லுங்க. நான் விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன், யாக்கோபு போலனா. இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லா காலையில பண்ண ஜெபம் நைட் வரைக்கும் பண்ணிக்கலாம். பண்றோம் இல்லையா? நம்ம சர்ச்சிங்க கட்டி ஒரு நாள் கூட 6 மணி நேரம் பண்ணல, படுவது எது பண்ணிடணுமா? பண்ணவே இல்லை. எப்போ பண்ணலாம்? அடுத்த மாதத்துக்கு பண்ணிடலாமா? முடிக்கிறீங்க இடம் போனா ஏசப்பா, இடம் போனா ஏசப்பா, சர்ச்சை கட்டினா ஏசப்பா, அங்க ஜெபம் பண்ணோம். இடம் கொடுத்தாச்சு, சர்ச்சை கொடுத்தாரு, ஜெபமே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவன் தான் கட 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 காத்தா பறந்துட்டு. சரி, அந்த மாதம் ஒரு நாள் நம்ம சர்ச்சை முடிச்சுட்டு அப்படியே ஒரு 2 மணி நேரம் ப்ரேயர் பண்ணோம். கர்த்தருக்கு ஆசீர்வாதம் அல்லேலூயா சொல்லாமா? சரி, இப்ப யாக்கோபு என்ன பண்றாரு? ஆராதனை கர்த்தரப்பல காலையில இருந்து நைட் வரைக்கும் பண்ற ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் இறங்கி வராரு, வந்து இப்பா சரி என்ன விடு, நான் கிளம்புறேன், சும்மா என்ன பிடிச்சி தொலை பண்றேன்னா உனக்கு நான் என்ன பண்ண சொல்றேன்? இல்லப்பா என்ன நீங்க ஆசீர்வதிக்கணும், நான் ஏமாத்து வேண்டேன் எங்க அப்பா அம்மா. சரி அது இருக்கட்டும், உங்க பேர் தான் இருப்ப அவசரப்படாதா? ஏசப்பா கேட்கிறாரு, சரி நான் ஆசீர்வதிக்கிறேன், உங்க பேர் தானே? ஏசப்பா தெரியுதா? சொல்லு, பாட்டு பாட்டு பாடுங்க. தாய் உருவாலும் உண்மை பேர் சொல்லி சொன்னீங்க இல்லையா? பாடுங்க இல்லையாமா? அப்ப யாக்கோபு உருவாகுது ஆண்டவர் தெரியாதா? இப்ப கேட்கிறாரு ஏசப்பா, என்ன கேட்கிறாருன்னா, சரி நான் ஆசீர்வதிக்கிறேன், உங்க பேர் தானே? புரியுதா? கேட்டதா இல்லையா? அவன் சொல்றான், இப்போ என்ன சொல்றான்? எப்பா என் பேர் பிராடு, என் பேர் பிராடு. ஏன் தெரியுமா கேட்டாங்க ஏசப்பா பேர? அந்த குரலை கேட்கும் போது புள்ள ஈசாக்கு குரலா ஏசப்பா பார்த்துட்டாரு. புரியுதா? அவங்க அப்பா எப்படி கூப்பிடுவாரு? அதே மாதிரி அப்பா உங்க பேர் என்னன்னு கேட்கிறாரு. ஆசீர்வாதத்துக்காக போய் சொன்ன பேரை மாத்தி. புரியுதா? இப்ப ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவர் வந்துட்டாரு, ஆனா அவங்க அப்பா குரல்ல பேசுறாரு, உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. அதுல சொல்லாமா? இப்ப சொல்றான், என் பேர் ஏசா இல்ல, என் பேர் என்ன பண்றான்? பிராடு, யாக்கோபு, ஏமாத்துக்காரன். அப்ப ஏசப்பா சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? இன்றைய தேதியிலிருந்து உன் பேர் என்ன பேர் இல்ல, யாக்கோபு இல்ல, இஸ்ரவேல் என்னப்படுவார். கை தட்டுங்கன்னா இப்போ அந்த அம்மா வயிற்றுல உருவாக்குறதுக்கு முன்னாடி ஏசப்பா என்ன பேர் கொடுத்திருப்பாரு? பிராடு அப்படி கொடுத்திருப்பாரு, இஸ்ரவேலே கொடுத்திருப்பாரு. அல்லேலூயா சொல்லாமா? அப்ப நம்ம ஆண்டவர் எப்படி பார்க்கறாரு உங்களுக்கு புரியுதா? நம்ம அப்பா அம்மா நம்மள பார்க்கற மாதிரி ஏசப்பா நம்ம பார்க்கறது இல்ல. நம்ம ஃபியூச்சர்ல ஒரு எதிர்காலத்தை கத்தற வச்சிருக்காரு, நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கத்தற வச்சிருக்காரு, அததான் கத்தர் பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா? அல்லேலூயா சத்தமா? அல்லேலூயா. அடுத்ததாக ஆபிரகாம் கத்தர் கூப்பிட்டாரு. எப்படி கூப்பிட்டாரு? அவன் பேர் எது? அப்பா அம்மா பேர் எது? ஆபிரகாம். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஒரு வயசுல இருந்து 99 வயசு வரைக்கும் அவர் பேர் என்னது? ஆபிரகாம். 99 வயசுக்கு மேல ஏசப்பா என்ன பண்றாரு? ஆபிரகாம் மாத்துறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் 99 வயசுல பேர் வைக்கணும்? உலகத்துக்கு முன்னாடி பேர் வச்சாரா இல்லையா? ஆண்டவர் வச்சுட்டாருல்ல. ஏன் 99 வயசுல கொடுத்தாரு அந்த பேரை? அதுக்கு முன்னாடி 75 வயசுல வந்தாருல்ல. 75 வயசுல இயேசு ஏற்றி வந்தாரா இல்லையா? அப்ப குத்துறாங்க பேரை. இப்ப ஞானத்துல பேர் வச்சுட்டாங்க வைக்கிறல்ல, அதுதான் கரெக்ட். 99 வயசுல ஏன் பேர் வைக்கிறாரு சொல்லுங்க? ஏன் பேர் வச்சாரு? ஆபிரகாம் என்னப்பா? செக்கிங்காக ஒரு வெயிட் பண்ணாரு. ராஜன் சொல்றாரு, செக் பண்றதுக்காக ஆண்டவர் என்ன பண்றாரு? 75 வயசு. எத்தனை வயசு சொல்லுப்பா? அப்பா அம்மா விட்டு வெளியே வாங்குறாருல, அப்ப வயசு என்ன தெரியுமா? ஆபிரகாம் 75 வயசு. 75 வயசுல ஏசப்பா சொல்ல கேட்டு வெளியே வந்துட்டாரு. விக்கிர ஆளுங்க வீட்டு வந்துட்டாரு. அந்நிய தெய்வங்களை வணங்கவே மாட்டாங்க, உன்ன வணங்குற ஆண்டவர் வந்துட்டாரா இல்லையா? 75 இருந்து 99 அப்படின்னா அர்த்தம் 24 வருஷம். எத்தனை கஷ்டப்படுத கணக்கு? படிக்க மாட்டாங்க, கணக்கு தான் போடுங்க. சரி, 24 வருஷம் ஏசப்பா கிட்ட இருந்தாரு. எத்தனை வருஷம்? 4 வருஷம் 5 வருஷமா? ரொம்ப அதிகமா இருக்கும். 5 வருஷமா? எத்தனை வருஷமா தெரியா? சரி ஒரு 8 வருஷம் வச்சுங்க. ஆனா 24 வருஷம் ஆபிரகாம் ரட்சிக்கப்பட்டார். அந்நிய தெய்வம் வணங்கவே இல்ல. இந்த 24 வருஷத்துல அவர் வேற தெய்வத்தை வணங்கவே இல்லை, விக்கிரகம் பண்ணவே
அப்பெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுறியே. தாய் கருவில தோன்றுவதற்கு கூட பேரை வச்சிட்டாரு. என்ன பேர் வச்சிட்டாரு? ஆபிரகாம். ஆபிரகாம் பேரை வச்சிட்டாரு. 99 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டாரு. ஏன் அவ்வளவு நாள் வெயிட் பண்ணி அந்த பேரை வைக்கணும்? உங்களுக்கு சொன்ன போனோம் யாரு நாம சொல்லியிருக்காங்க. 75 வயசுல வரும்போது ஒரு விசுவாசி ஞானஸ்நானம் எடுக்கும் போது பாஸ்டர் ஜோம் பண்ணி பேரை வைக்கிறார். இந்த பேர் இந்த பேர் இல்ல இந்த பேர் அது நியாயம் கரெக்டா? இப்ப 75 வயசுல ரட்சிக்கப்பட்டாரு. 24 வருஷம் ஆண்டவர் கிட்ட தான் இருக்கிறார். அவர் தான் வாழ்கிறார். அப்பலாம் பேர் வைக்காம 99 வயசுல ஏன் ஆடிச்சார் இந்த பேரை வச்சு? சூப்பர். கைதறி கொடுங்க மகாஷ். நல்லா கேக்குறீங்க. ஹalleluya. பிரதர் சர்ச்சுக்கு நிறைய பேர் வந்துக்கிறீங்க. உண்மைதான். ஆபிரகாம் போல வந்துக்கிறீங்க. உண்மைதான். எப்படி வந்துக்கிறீங்க? ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமே உங்க அப்பா அம்மா எல்லாம் விக்கிரகாராதனை பண்றாங்க, சிலை வழிபாடு செய்யறாங்க, சிலையை செஞ்சு வச்சு அது கால போயிறாங்க. கடவுள் சிலையை இருக்கவே மாட்டாரு. கடவுள் உயிரோடு இருக்கிறாரு. நீ அது புரிஞ்சுக்க. உங்க அப்பா புரிஞ்சுக்க மாட்டேன்றாரு, உங்க அண்ணன் புரிஞ்சுக்க மாட்டேன்றான், உன் தம்பி புரிஞ்சுக்க மாட்டேன்றான். அதனால நான் தான் தெய்வம், என்ன நம்பு. எனக்காக வீட்டு விட்டு வெளியே என்ன பண்ணுவீங்க வந்துரு. இவங்க தப்பு பண்றாங்க. ஆனா உன்னை கொண்டு ஒரு பெரிய ஜாதி என்ன பண்றாங்க உருவாக்க போறாங்க. உன்னை கொண்டு பரிசுத்த சாந்தி இந்த பூமியில நான் உருவாக்க போறேன் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. சொல்லாமா? உடனே 75 வருஷம் என்ன பண்ண வீட்டு விட்டு வெளியே வந்துட்டாரு. அல்லேலூயா சொல்லாமா? இன்றைக்கு கேட்கிறது யார் தெய்வம்? இயேசு தான் தெய்வம். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா நல்ல கவனிங்க. 99 வயசுல ஏன் கர்த்தர் இந்த பேரை ப்ரொடியூஸ் பண்றாருன்னா, அந்த 99 24 வயசு வரைக்கும் அவர் வணங்குறது இயேசுவை தான். சர்ச்சுக்கு வந்தது உண்மை, பாட்டு பாடுறது உண்மை, ஜெபம் பண்ணது உண்மை, காணிக்கை கொடுத்தது உண்மை, தசமா கொடுத்தது உண்மைதான். ஆனா உத்தமம் இல்லை. பிரதர் புரியுதா? உத்தமம் நடக்கல. புரியுதா இல்லையாப்பா? இல்லை சொல்லாமா? அவர் மனசுக்கு எது தோன்றாத செய்வார். பொண்டாட்டி சொன்னா பொண்டாட்டி கேட்பார், வேலைக்காரன் சொன்னா வேலைக்காரன் ஒன்று செய்வார். கடவுள் பேச்சு கேட்கவே இல்லை. ஆனா கடவுள் தான் வணங்குவார். இன்னைக்கு சர்ச்சைக்கு வர நீங்க விக்கிரவாதம் பண்றது கிடையாது. ஆனா எல்லாத்துக்கும் உத்தமம் நடக்கிறீங்களா? சொல்லுங்க ஐயா, நான் எல்லாத்தையும் உத்தமம் நடக்கிறேன் சொல்லுங்க. அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அப்படி நீங்க நடந்துட்டீங்கன்னா உனக்குன்னு ஒரு பேரை கத்து வச்சிருப்பாரு. என்ன பேரு? நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப பேரு ஞானசன பேர் நம்ம வச்சிட்டோம்ல, ஒருவேளை ஞானசனத்தை பேரு அந்த மாதிரி அந்த ஆசீர்வாதத்தோடு நீங்க நடக்கணும்னா நீங்க உத்தமனா மாறணும். உத்தமனா பண்ணீங்க மாறணும். அதுல சொல்றாமா? எபினேசர் பேர் சூப்பர் பேர். எபினேசர் அர்த்தம் தெரியுமா? நேரு உன் கூடவே உன் உதவி செய்வான். அல்லேலூயா சொல்லாமா? அப்படிப்பட்ட நாமத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்துக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அப்ப இந்த பேருக்கு ஏத்த மாதிரி கர்த்தர் உன் கூட இருக்கணும்னா நீ எப்ப உத்தமனா மாறி அவர் வழியில் நடக்கிறியோ அப்பதான் ஆண்டவர் ப்ரொடியூஸ் பண்ணுவார். புரியுதா? புரியுதா சொல்றது? அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. இப்ப தானியேல் சூழ்நிலை வச்சிருக்கோம் பேரு. தானியேலின் காரியங்கள் எல்லாம் ஜெயமா இருந்த பைபிள் சொல்லு. தானியேல் செஞ்ச எல்லாம் ஒண்ணு கூட ஃபெயில் இல்லை. தெரியுமா? ஒரு இடத்துல கூட 4 ஆட்சி 4 அரசாங்கம். புரியுதா? மோடி, நேரு, அப்புறம் காமராஜர், எத்தனை பேர் ஆட்சிக்கு வந்தாலும் யார் வெற்றியா இருப்பாரு? தானியேல் தான் வெற்றியா இருப்பார் இருந்தார். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. ஏன் தானியேல் காரியம் வெற்றியா இருந்தது? இப்ப சுப்பிரமணிய பேர் நம்ம தானியேல் வச்சுக்கிறோம். இப்ப எல்லா காரியங்களும் ஜெயமா நடக்கணும்னா என்ன பண்ணிருப்போம்? அவரே சர்ச்சைக்கு கரெக்டா வரணும், ஜெபம் பண்ணணும், போயிட்டே இருக்கணும். இங்க வந்தாக்கா அந்த ஆசீர்வாதம் வச்சிருப்பா. சொல்லுங்கப்பா. தானியேல் எப்பொழுது இருக்கணும் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா சொல்லாமா? உங்க பேர் என்னமா? ஜெனிஃபர். உங்க பேரு? வேதப்பிரியா. வேதத்தை டெய்லி சிஸ்டர் என்ன பண்ணோம்? ஏப்பா பப்ளிக்கா சொல்லாதீங்கப்பா, வீட்டு போய் பேசுங்கப்பா. சரி எல்லாம் சிம்பிளா இருக்கும், தப்பா தெரியும். இப்ப பேர்ல வச்சுன்னு சிஸ்டர் பைபிளே தொடாம டெய்லி பைபிள் வச்சுங்க வீட்டுக்கு வந்து முறை காலை எசப்பா வேலைக்கு போறேன் அவ்வளவுதான். இப்ப ரோட்ல குத்தி போட்டு போறாங்க நிறைய பேர் பார்த்துட்டாங்க. நீங்க பாத்துக்கிறீங்க, பைக்ல போயிட்டே இருக்காங்க. அவனும் குத்தி போடுறான், நீயும் குத்தி போடுற. இந்த புத்தி போறதுக்காக கர்த்தர் தாயின் கருவை தேர்ந்தெடுத்து பேரை வச்சு மகளே வா மகளே இங்க புத்தி போறதுக்கு இருக்க கர்த்தர் ஆயிடுச்சு.
சொல்றது புரியுதாமா? புரியுதா? அப்ப உங்க பேருக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும்னா நீங்க உத்தமமா மாறணும். அலையிலே சொல்லாமா? உண்மையை நடக்க ஒப்பு கொடுத்துடணும். கர்த்தர் நடத்துவார். அலையிலே சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. ஜெனிஃபருக்கு அர்த்தம் நான் சொன்னேன். நான் சொல்ற சிஸ்டர் டிக்ஷனரியில பார்த்தா அவங்களுக்கு பேர் வச்சேன். அலையிலே சொல்லாமா? ஆமா, ஜெனிஃபர்னா ரொம்ப அழகான ஒரு சிஸ்டர். உங்களை பிரகாசமா கர்த்தர் மாத்தணும். அலையிலே சொல்லாமா? அல்லேலூயா. சரி, வேற என்ன பேர்? என்ன பேர் வச்சுக்கலாம்? மெல்லி அது அழகுதானா? வேற என்ன முன்ன பேரு? நான் உங்களை பாக்கிறேன். பிளஸ்ஸி ஆசீர்வாதம். இப்ப காங்கிரஸ் சிஸ்டர் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா எப்ப ஆசீர்வதிப்பார்? எப்ப பிளஸ்ஸி அது சொல்லிட்டு நான் ஆசீர்வதிக்கிறாரா? சொல்லுங்கப்பா. எப்ப ஆசீர்வதிப்பாரு? ஆசீர்வதிக்கப்பட்ட அண்ணால ஆசீர்வாதத்தால் அண்ணால அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அண்ணால மாத்தம்னா என்ன பண்ணணும்பா? பழைய அண்ணன் மாதிரி இருக்கணும். வர வேண்டியது, உட்கார வேண்டியது, போய்கிட்டே இருக்கணும். பழைய அண்ணன் புது அண்ணன் எப்படின்னாங்க? வந்து தேவனுடைய பாதத்துல அமர்ந்து கண்ணீரோடு ஜெபித்தாங்க. நான் சொல்ற அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? நான் தனித்தனியா அதான் சொல்றேன், புரிஞ்சுக்கிறீங்க. அப்ப நம்ம பேர் ஆர்டர் வச்சுட்டா இருக்கோம். நீங்க பேருக்கான ஆசீர்வாதத்தை பெறணும்னா அதுக்குள்ள வரணும். ஆபிரகாம் போய் என்ன பண்ணணும்? ஆபிரகாம் போல உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிச்சு உள்ள வந்தாதான் அந்த பேருக்குள்ள ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க. எடுத்து வாசிங்க, ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. சாமுவேல் 1 சாமுவேல் சீக்கிரம். ஒரு மனிதனை கர்த்தர் பேர் சொல்லி அழைக்கிறார். 1 சாமுவேல் 3 அதிகாரம் கர்த்தர் சீக்கிரமா. நிறைய டைம் பேர் புடிச்சலாம் டைம் இல்ல. இதோட புடிச்சல 3 அதிகாரம். இங்க ஒரு மனிதனால கர்த்தர் பேர் சொல்லி அழைக்கிறார். ஒரு பிள்ளைய. யாரு? அண்ணாவுடைய பிள்ளைய தான் சாமுவேல கர்த்தர் அழைக்கிறார். சீக்கிரம் 3 அதிகாரமா? 1 சாமுவேல் 3 அதிகாரம் 1 வாசிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டார் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். சரி. அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. சரி. 3 வாசிங்க. 4 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் இவர் வந்து சர்ச்சில் இருக்கிறார். இவர் பேர் எது? இவர் பேர் என்னமா? இவர் பேர் சாமுவேல். எல்லாம் சொல்லுங்க கூட. இவர் பேர் எது? சாமுவேல். அந்த அம்மாவுக்கு பேர் வச்சிட்டாங்க. குழந்தையே இல்லாம இத்தனை வருஷம் பத்து ஒரு குழந்தை கத்தனை பண்ணாரு குத்துறாரு. இவர் பேரு சாமுவேல். அம்மா பேர் வச்சிட்டாங்க. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இப்போ அம்மா வச்ச பேர் அப்பா கூப்பிடுறாரு. ஏசப்பா கூப்பிடுறாரு. நான் கூப்பிடுறாரு. படிங்க. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதுக்கு சாமுவேல் இதோ இருக்கிறேன் என்று சொன்னாப்ல. அல்லேலூயா சொல்லாமா? இவர் நல்லா வசனம் 6 வசனம் படிங்க. 6 வசனம் படிங்க. மறுபடியும் கூப்பிடுறாரு. அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து இதோ இருக்கிறேன்னு சொன்னாரு. அப்புறம் 8ஆம் வசனம் வாங்க. மறுபடியும் 3வது வாட்டி கூப்பிடுறாருமா? 3வது வாட்டி கூப்பிடுறாரு. அப்புறம் அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய் இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றார். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று. சரி, ஓகே, போதும். அப்புறம் நான் விட்டுருங்க. அப்படியே நல்லா கவனிங்க. பாருங்க. இப்போ ஒரு மனிதனை கர்த்தர் பேர் சொல்லி கூப்பிடுறாரு. நம்ம சொல்றது நம்ம சொன்னோம்ல, என் தாய் உருவாகும் முன்பே என் கருவை தந்தீரையா, என் பெயர் உருவாகும் முன்பே என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா. பாட்டு பண்ணலாமா? இந்த மாதிரி அம்மா வச்ச பேரை கடவுள் வந்து கூப்பிடுறாரு. இப்போ எங்க சர்ச்சுல கூப்பிடுறாரு. சாமுவேலே. இவங்க என்ன பண்றாரு? டக்குனு எழுந்து நம்ம ஊழியக்காரங்க கூப்பிடுறாரு. ஏன்னா கடவுள் தான் பேசுறா அவனுக்கு தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கடவுள் யாருக்கும் பேசணும் இல்ல. புரியுதா? உடனே ஊழியக்காரன் போய் சொல்றாரு, என்னை வந்து கூப்பிட்டீங்களா? இல்ல, நான் கூப்பிடல பாட்டேன். மறுபடியும் ஆண்டவர் கூப்பிடுறாரு, சாமுவேலே அப்படின்னு கூப்பிடுறாரு. அவர் பதில் சொல்றாரு, நான் 3 வாட்டி கூப்பிடும்போது இதோ இருக்கிறேன். சொல்லுங்க, இதோ எல்லாம் இதோ இருக்கிறேன். சாமுவேலே சாமுவேலே 3 தடவை கர்த்தர் கூப்பிட்டாரு. ஃபர்ஸ்ட் வாட்டி கூப்பிடுறாரு, வெளியே வந்து மறுபடியும் பத்துக்கிறாரு. மறுபடியும் தூங்கினே இருக்கிறாரு, கூப்பிடுறாரு. 1வது 2வது 3வது வாட்டி கூப்பிடுறாரு. 3 வாட்டி சாமுவேல் சொன்ன பதில் என்னன்னா, இதோ
இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ஒரு பேச்சு சொல்றேன். பிரியங்கா அப்படின்னு கூப்பிடுற பிரியங்கா. பிரியங்கா என்ன சொன்னோம்? என்னமா? சரி இதோ வரையா. சரி உங்க வாசி வச்சுங்க. பிரியங்கா அப்படின்னு கூப்பிடுறேன். இதோ வரையா. அது சரி உள்ள பிரச்சனை. அது அர்த்தம் போறது கேட்கிறேன். சரி சுப்பிரமணியன் என்ன வச்சா நான் அச்சல பொண்ணு பார்த்தா தாராளமாக பார்க்க சீக்கிரம் முடியும். சுப்பிரமணியன் வச்சு அது அழி வந்து சுப்பிரமணியன் கூப்பிடுறாரு. பிரியங்கா இதோ இருக்கிற. சரி அப்புறம் வரல. ஒரு நேரம் வந்து ஒரு 10 நிமிஷம் பார்க்குறாரு. பிரியங்கா இதோ இருக்கிற. சரி இன்னொரு 10 நிமிஷம் பொறுத்து புஷ்பா என்ன பொண்ணு பிரியங்கா இதோ இருக்கிற. அர்த்தத்தை நடத்தியே சொல்லணும். சொல்லுமா சொல்ல பாருங்க. ஒரு அடி அப்புறம் இருக்கு. நான் எதுக்கு பாத்துக்கிறேன் போயிட்டாரு. புரியுதா? மகாஷ்ண வந்து சரி செல்ல மகா கூப்பிடாரு. மகா இதோ இருக்கிற வீட்டுல வெளியே நின்று கூப்பிடுறாரு. இப்போ வேலைக்கு போயிட்டு வராரு. வேலைக்கு போயிட்டு வந்து நின்று மகா இதோ இருக்கிற வீட்டுல உட்காந்து இதோ இருக்கிற. அப்படி சொல்லுவாரா? என்ன சொல்லுவாரு? தமிழ் அடிமண்டா அடிமடைப்பா அடிமண்டை. சரி புரியுதமா? இப்போ ஆண்டவர் பேரை சொல்லி அழைக்கிறார். என்ன அழைக்கிறார்னா சாமுவேலே இதோ இருக்கிறேன் இதோ இருக்கிறேன் இதோ இருக்கிற 3 வாட்டி சொல்றாரு. இப்ப 4வது வாட்டி சொல்றதுக்கு முன்னாடி ஊழியக்காரர் கத்து தர்றாரு. எப்பா நான் உன்னை கூப்பிடல, உன்னை கடவுள் கூப்பிடுறாரு. இதுக்கப்புறம் அந்த சத்தம் உங்களுக்கு கேட்டுச்சுன்னா நான் இருக்கிறேன்னு சொல்லாத. என்ன சொன்னோம்? இதோ இருக்கிறேன் நீங்க சொல்லுங்க நான் அடியேன் கேட்கிறேன் அப்படி சொல்லுப்பா. வாய்க்கு புரியுதாப்பா? அது சொல்லாமா? வாசிங்க வாசிங்க உங்க வாசனை வாசிங்க. நீ படுத்துக்க. இனி கூப்பிட்டா கர்த்தாவே சொல்லு அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லு என்று சொன்னான். அப்புறம் போய் படுத்துக்கணும். மறுபடியும் அவன் போய் மறுபடியும் தூங்கத்துக்கு படுத்துக்கணும். அப்புறம் இப்ப மறுபடியும் கர்த்தர் வந்து பேசுறாரு. சாமுவேலே சாமுவேலே என்று ஆண்டவர் கூப்பிடுகிறார். அதற்கு சாமுவேல் சொல்றான் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னான். நல்ல ஒரு கை தட்டுங்க. நல்ல 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 சொல்ல புதிரிக்கே கோவம் வந்து சுப்பிரமணியக்கே கோவம் வந்து கூப்பிட்டாக்கா குரல் கொடுக்குறது தப்பு இல்லை. வந்து நான் கேட்கணும். அதான் நம்ம கேட்டு சொல்லலாமா? அதான் நம்ம கூப்பிட்டாக்கா ஒரு பிள்ளைய கூப்பிட்டாக்கா இருக்கிற முட்டி இருக்கக்கூடாது. கிட்ட வந்து அப்பா என்னப்பா கூப்பிட்டேன் என்ன பண்ணணும் அதான் மகாஷ்ட கேட்கணும். சொல்லுங்களாமா? அதான் முறை இந்த இருக்கிறேன் இப்ப நீங்க என்ன பண்றாங்க? நீங்க இல்ல உங்களை சொன்னா போசிட்டீங்கன்னா சரி. இன்னைக்கு கிறிஸ்தவ என்ன தெரியும் பண்றாங்க? எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை சொல்ல வார்த்தையே இல்லை முடிச்சுட்டு போயிடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? பாட்டு பண்ணலாம். முன்னாடி பண்ணலாமா? இப்ப ஆண்டவர் வந்து கூப்பிடுறாரு பேர் சொல்லி. உங்களை கூப்பிட்டுருக்காரு. உங்களை அழைச்சிருக்காரா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் பேர் வச்சுக்காரா இல்லையா? பேர் வச்சாரா இல்லையா? அழகான பேர் எல்லாருமே வச்சுட்டாரு. அல்லேலூயா சொல்லாமா? இப்ப பேர் சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். பாட்டு பண்ணலாமா? என் தாய் உருவாய் உன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா என் பெயர் உருவாய் உன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா என் தாய் உருவாய் உன்னே என் கல்வை கண்டீரையா என் பெயர் உருவாய் என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா
சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன். நரம்புகள் உருவாகும், எலும்புகள் உருவாகும், தசைகள் உருவாகும், தரிசனம் உருவானது. தாய் கருவிலே தரிசனம் உருவானது. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. தாய் கருவிலே தரிசனம் உருவானது. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவது. நீங்க போதிய பாட்டு போன மட்டும் சந்தோஷமா இருப்பார் ஆண்டவர். சொல்லுங்க, நான் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்லுவேன்? சொல்ல வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போன போதுமா? அல்ல சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. என்ன சொல்லணும்? ஆண்டவர் பேர் சொல்லி அழைச்சவர் பார்த்து என்ன சொல்லணும்? உங்களை அழைச்சு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிற ஆண்டவர் அவரை பார்த்து நீங்க என்ன சொல்லணும்? சொல்லுங்க. இப்போ இதோ இருக்கிறேன். சச்சிட்டு வந்தாங்களா? எங்க சச்சிட்டு வந்தாங்களா? அவங்க வந்தாங்களா? பிரதர் வந்தாங்களா? சிஸ்டர் வந்தாங்களா? எல்லாம் அட்ரஸ் போட்டீங்களா? நாத்திகமா யாரா சர்ச்சுக்கு வந்தது? நாங்க வந்துடுவோம். புரியுதா? இது அட்ரஸ். அல்ல சொல்லாமா? இந்த அட்ரஸ் போறதுக்கு கர்த்தர் அழைச்சாரு. என்ன சொல்லணும்? சொல்லுங்க. இப்போ நீங்க எல்லாருமே தனிப்பட்ட விதத்துல ஆண்டவரை என்ன சொல்லணும்? ஆண்டவரே நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் செய்யறேன் அப்படி நீங்க சொன்னாதான் கர்த்தர் சந்தோஷப்படுவார். அல்ல சொல்லாமா? இதற்காக தான் அவர் சொல்றதை நீங்க செய்யறதுக்காக தான் உன்னை அழைச்சிருக்கிறார். கை தட்டுங்க. ஆண்டவர் அழைச்சது அவர் சொல்றத நீங்க செய்யணும். புரியுதாமா? அதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைச்சார். கர்த்தர் எதுக்கு அழைச்சார்? பேர் வச்சு கர்த்தர் பேர் வச்சதுக்கு அழைச்சார். சொல்லுங்க. அவர் சொல்றது நீ செய்யணும். அவர் என்ன சொல்லிக்கிறாரு? என்னென்னலாம் இங்க சொல்லிக்கிறாரோ அதெல்லாம் நீ செய்யறது தான் கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார். இல்ல சொல்லாமா? அல்லேலூயா. நிகழ்ச்சியில தாய் மாமா சொல்லிட்டு அதை செய்யறான். சடங்கு பண்ண அதை செய்யறான். செய்யறாங்க இல்லையாப்பா? கவர்மெண்ட்ல சொன்னா அதை செய்யறான். ஊர் தலைவர் சொன்னா செய்யறான். செய்யறாங்க இல்லையா? போலீஸ்கார சொன்னா போய் போறான். ஹெல்மெட் போடாத வந்தா பிடிச்சிடறான். பிடிக்கிறாங்க கேட்டாங்க இல்லையா? ஏசப்பா என்ன சொல்றாரோ அதை நீ என்ன செய்யணுன்றதுக்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அதுக்கு தான் உங்க பேர் வச்சாரு. அதுக்கு தான் அழைச்சிருக்கிறாரு. அதுக்கு தான் சபையில வந்து உங்களை உட்கார வச்சிருக்காரு. நீங்க சொல்லாமா? அவர் சொல்றதை கேட்டு நீ நடக்கணும். நீ நடக்கிறத பார்த்து மொத்தம் ரட்சிக்கப்படணும். அதுதான் கர்த்தர் அழைச்சிருக்காரு. இல்லையா சொல்லாமா? சத்தமா இல்லையா சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். பாவம் ஸ்தோத்திரம். ஹalleluya. நான் உதாரணத்துக்கு சில உதாரணங்களை சொன்ன. அப்பா கூப்பிட்டாங்க, ஒரு கணவன் கூப்பிட்டா அவனுக்கு என்ன பண்ணணும்? உதாரணம் சொன்னான். சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் இங்கிருந்து மகனே அப்படின்னு அவரை பார்த்து கூப்பிடுறாருன்னு வச்சுக்கிறேன். நீங்க என்ன பண்ணணும்? இப்போ எப்படிப்பா அவனுக்கு நன்றி சொல்லுவேன்? சொல்ல வார்த்தையே இல்லை. பாட்டு பாடுறது தப்பு இல்லை. அல்ல சொல்லாமா? நீங்க என்னப்பா சொல்றீங்க? நான் செய்யறேன். நீ சொல்றீங்க என்னப்பா சொல்றீங்க? அதுதாங்க அழைப்பு. சொல்லாமா? அதுதான் அழைச்சிருக்கிற ஆண்டவர். அல்ல சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அப்புறம் எனக்கு பிடிக்காத ஒரு குழியும் பாஸ்டர் குழியும். இது நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு முடியல. நான் சுவிசேஷம் சொல்றேன், ஆஸ்பத்திரி ஜோம் பண்றேன், கிராமத்துல போய் நிறைய பேருக்கு ஜோம் பண்றேன், ட்ராக்ஸ் கொடுக்குறேன், பாட்டு பாடுறேன், எல்லாம் பண்றேன். நான் பாஸ்டர் மட்டும் வரவே மாட்டேன். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. 5 பேர் என்ன கத்து பேசினாரு. 5 பேர் பேசினாரு. சரி, எனக்கு அடையாளத்தை கொடுத்து சொன்னா அடையாளத்தை கத்து கொடுத்தாரு. 5 அடையாளம் அது சொல்லியும் கீழ்படியில கத்து 10 படிக்க வச்சிட்டாரு. அல்லேலூயா சொல்லாமா? எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் உடம்புல ஒண்ணுமே இல்லை, எல்லாம்
நார்மலா தாக்குது என்ன இல்ல மனது இல்ல நடந்தா தலை சுத்துது பைக் ஓட்ட முடியல எதையும் பண்ணவே எல்லா டெஸ்ட் எடுத்தாலும் நார்மல் எல்லா டெஸ்ட் எடுத்தாலும் நார்மல் வெளியே சொல்லாமா பயங்கர ஜுரம் அடிக்குது 12 மணிக்கு நைட் 12 மணிக்கு எனக்கு மனம் நல்லா தெரியுது எனக்கு ஏதோ நடக்க போகுது எத்தனை மாத்திரை போட்டா ஜுரம் குறையவே இல்லை கண்டிப்பா நம்ம போயிட்டு வரோம் நினைச்சா சரி படுத்துங்க வெளியே சொல்லாமா அல்லேலூயா ஆண்டவர் எதுக்கு அழைச்சாரு எதுக்கு என்ன அழைச்சிருக்காரு நான் வேற ஒன்று போகணும்னு நினைக்கிறேன் விடுவாரா படுத்து சொல்லாமா என் சொந்தக்காரன் மந்திரவாதி எடுத்தாங்க வீட்டுக்கு சூனியத்தை எடுத்தாங்க சரியான சூனியம் எடுத்தாங்க பலன் ஒன்று எடுத்தாங்க அப்புறம் ஒன்றும் சரியாவது எனக்கு மட்டும் தான் தெரியும் எனக்கே பலன் வந்தது எனக்கே உலக சுகம் நடக்கல எனக்கு என்ன கூப்பிடுறாரு எனக்கு தான் அது தெரியும் சொல்லாமா 12 மணிக்கு என் உடம்பு என்ன தொட்டல என்னால தொட முடியல பயங்கர சூடா இருக்கு கோலா 65 2 வாரம் போட்டாலும் குறையவே இல்லை 12 மணிக்கு அப்படியே கண்ணை மூடிக்கிங்க சொல்றேன் சரியா சப்பா எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு நான் வராத நீ என்ன விட மாட்டேன் நான் ஏன் வரமாட்டேன் சொல்ல தெரியுமா ஒரு மனிதன் நல்லா வாழ வச்சுட்டேன் ஒரு சாப்பாடு கஷ்டப்பட்ட போது ஒருவேளை சாப்பாடு கஷ்டப்பட்டேன் ஒருவேளை சாப்பாட்டுக்காக பண்ணு திருடி நான் சாப்பிட்டேன் சத்தியமா சொல்றது உண்மை கடையில பண்ணு திருடி நான் சாப்பிட்டேன் அதுக்கு சொல்லாமா அவன் இயேசு ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற உண்மையா பின்பற்றினேன் என்ன கடவுள் ஆசீர்வதித்தாரு 5 ஸ்டார் ரோட்ல சாப்பிட வச்சாரு நல்ல ட்ரெஸ் எடுக்க வச்சாரு நல்லா வாழ வச்சாரு திடீர்னு கிராமத்துக்கு போன்றாருங்க அவர் இடத்துல வர சொல்றாரு எங்க காணிக்க கூடாது ஒண்ணுமே கிடைக்காது சாப்பாடு கிடைக்காது கஷ்டம் வேற எதாவது மாத்தி கொடுங்க எனக்கு நான் கேட்க இல்ல உன்னை மட்டும் நிறைய பேர் ரசிக்க போறப்பா நிறைய உயிரை நான் காப்பாற்ற போறேன் ஆனா நீ பணத்தை பார்க்கல நீ சுகபமா இருக்குன்னு நினைக்கிறப்பா இல்ல எனக்கு வேணான்னு அதுல சொல்லாமா வேணான்னு அதுல சொல்லாமா 12 மணிக்கு படுத்துக்கிறேன் அப்ப சொல்றேன் ஆண்டவரே என் கையை நான் தூக்கிட்டேன் அப்படியே நான் உங்களுக்கு ஆண்டவரே நீ எங்க போக சொல்றது நீ வைப்போ எவ்வளவு கஷ்டம் நம்ம தாங்கி போடுறோம் நான் கஞ்சி குடிச்சாலும் உனக்கு கொடுப்பாண்டவரே சாப்பாடு இல்லைனாலும் நம்மளுக்கு நான் போவாண்டவரே யார் வீட்டுக்கு காணிக்க போக மாட்டாண்டவரே எந்த இடத்துக்கும் காணிக்க எதிர்பார்க்க மாட்டாண்டவரே நீங்க சொல்லுங்கப்பா நான் கேட்கிறேன் 12 மணிக்கு நான் கூப்பிட்டுருக்கேன் என்ன அறியாமலே ஒரு பெரிய காரம் ஆணி பையன காரம் எனக்கு நேரம் வந்து என் தலையை ஆடுறது அப்படியே போட்டார் அப்படியே என்னால இப்போ அந்த கையை நான் பார்க்க முடியும் கரண்ட் ஒரு மனிதனுக்கு ஷாக் அடிச்சு அப்படின்னு கரண்ட் ஷாக் அடிச்சு அப்படி ஷாக் அடிச்சு உடனே ஃபுல்லா பெட்ஷீட் ஃபுல்லா அப்படியே நடிச்சிச்சு ஏன் உட்கார்ந்து அடியிலே சொல்லாமா அல்லேலூயா அல்லேலூயா எல்லாம் கண்ண மூடுங்க தேவப்பிள்ளையே நீங்க எதிர்பார்க்கிறதை விட ஆண்டவர் நல்லா வச்சிருப்பார் நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை விட உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கார் தேவப்பிள்ளைகளை நல்லா கவனிங்க ஆமா நான் வரமாட்டேன்னு சொல்றது உண்மைதான் ஏன்னா நல்லா வாழ்ந்துட்டு திடீர்னு கஷ்டப்படணும்னு முடியாது ஆனா நான் கஷ்டப்பட்டேன் 4 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் போது அல்லது சொல்லாமா என் மனைவி வீட்டில் ரொம்ப நல்லா வாழ்ந்தவங்க தான் நல்லா சாப்பாடு ஒரு முறை இல்லை ஆனால் 4 வருஷம் நாங்கள் ரேஷன் வச்சு சாப்பிட்டோம் சில டைம் கஷ்டம் சாப்பாடு கஷ்டம் ஒரு கூட சில காசு இருக்காது நான் ஊழியத்துக்கு வரும்போது 300 ரூபாய் என்கிட்ட இருக்காது சில காலையில் 300 காய்ச்சி உட்காந்துருப்பேன் வீட்டில் ஒருத்தர் வருவாங்க யாருக்கு எனக்கு தெரியாது வீட்டு வருவாங்க பார்க்கணும் கடவுள் கூட சொல்ல எப்படிதான் வராங்க எனக்கு தெரியாது சில நேரத்தில் திடீர்னு வருவாங்க அவங்க வாழை மரத்தை கொடுங்க காலையில் நாளைக்கு காலை 8 மணிக்கு வருவாங்க 500 ரூபாய் தரேன்னு கொடுப்பாங்க இப்படிதான் நம்ம ஊழியத்தை நம்ம செஞ்சோம் சொல்லப்பா போதுமான வருமானம் இல்லை குடும்பம் இந்த ஸ்டார்டிங் அதிகமாக யோசிக்கிறோம் இல்லை 4 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் ஆனா அதுக்கப்புறம் நான் தலையை உயர்த்தினார் அவர் நம்பி வந்தார் என்னை விட்டுவார் தலையை உயர்த்தினார் சொல்லப்பா யாரெல்லாம் ஊழியம் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்களோ அவனே பார்த்து ஆச்சரியப்படுறாங்க 2 தினத்துல உலகம் ஃபுல்லா வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற ஒரு பெரிய சாபனம்
அவர் தான் இந்த பைபிள் காலேஜ் உருவாக்குறவர். முதல்ல ஆல் இந்தியா ரேடியோல சென்னை வர்த்தகத்துல அவர் தான் முதல்ல செய்தி கொடுத்தார். அவர் தான் ஃபர்ஸ்ட் பாஸ்டர். உலகத்துல பெரிய நிறுவனம் அவர் தான். ஆனா அவருடைய நினைவு ஆராதனைக்கு என்னோட சீஃப் கெஸ்ட் கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டு மினிஸ்டர் வந்து நலப்படுத்தி எனக்கு சாவல போடுறாங்க. நான் கண்டிப்பா பேசி கேட்கறது போயிட்டுனா என்னோட உயர்வு எனக்கு கதை கொடுத்துருப்பாரா அப்படின்னு சொல்லாமா? இன்னைக்கு 100 பேர் பாஸ்டருக்கு ஒரு தலைவர் வச்சிருக்காங்க. அதே மாதிரி 4 திருச்சபையிலே சபை உருவாக்கி வச்சிருக்காங்க. 4 திருச்சபை நம்ம கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லாமா? 5 பாஸ்டருங்க ஊழியத்தை விட்டு போயிட்டாங்க. எனக்கு ஊழியமே வேணாம், என்னால நடத்த முடியாது. 5 பாஸ்டர் வெளியே வந்துட்டாங்க. அவங்களுக்கு நான் இருக்கவா, நான் பாத்துக்கிறவா, யாரோட பிரச்சனை பண்றாங்கவா, அந்த ஊர்ல நீ நடத்துன்னு சொல்லி சர்ச்சை கட்டி வந்து அவங்க கூட இருந்து 5 சபை ஊழியர்கள் நடக்குது. இவ்வளவு பெரிய காரியத்தை இந்த சின்ன மனுஷனுக்கு கரெக்டா செஞ்சாருன்னா ஏன் தெரியுமா? இதோ இருக்கிறேன், நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னதால கத்து வச்சுக்கிறேன். சொல்லமா? எல்லாம் கண்ண மூடுங்க. தேவப்பிள்ளையே, உங்களையும் கத்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க ஒருவேளை ஆசீர்வாதமா இருக்கலாம், இல்ல நீங்க எதிர்பார்த்த நன்மை உங்களுக்கு கிடைக்காது இருக்கலாம். தேவப்பிள்ளையே, இன்னைக்கு இந்த ஆளுநர் ஒண்ணு மட்டும் நீங்க சொல்லணும். ஏசப்பா, என் மனசு என்ன சொல்லுதோ அதெல்லாம் செஞ்சிருந்தேன். சில பேர் நீங்க செய்வீங்க, எனக்கு நான் தோணுதோ அதெல்லாம் செய்வேன்னு சொல்றீங்க. தேவப்பிள்ளையே, 10 வருஷம் ஆனாலும் ஆசீர்வாதம் வராது. என் மனசுக்கு எது சரிப்படுதோ அதுதான் நான் செய்வேன்னு நினைக்கிறீங்க சில பேருங்க. ஒரு நாள் நீ ஆசீர்வதிக்கப்பட மாட்டேன். கர்த்தர் உன்னோடு பகிரங்கமா பேசுறேன். எப்ப நான் நினைக்கிறது இருக்கட்டும் ஆண்டவரே, மத்தவங்க சொல்றது இருக்கட்டும் ஆண்டவரே, நீங்க என்னப்பா சொல்றீங்க? நான் இனிமேல் செய்யறப்பா, இனிமேல் அதை செய்யறப்பா. அல்லேலூயா. தேவனே, நான் உண்மையே நான் நல்லா சம்பாதிச்சுனா, ஆனா அப்படியே மதிப்புனா எனக்கு கிடையாதுப்பா. ஆனா என்னைக்கு நான் வேதத்தை தூக்கி ஆண்டவர் சொன்னதை செய்ய ஆரம்பிச்சோம், மினிஸ்டர் என்ன மதிக்கிறாங்க, எம்எல்ஏ என்ன மதிக்கிறாங்க. இந்த நேரத்து மாவட்ட சேர்மன் வந்து உட்கார வச்சு டீ கொடுத்து பேச அனுப்புறீங்க. நான் பட்டதாரி இல்லைங்க, நான் திறமசாலி இல்லை, நான் பணக்காரன் இல்லை. ஆனா நீ சொல்லுங்கப்பா, நான் செய்யறேன்னு சொன்னேன்ல, அவர் சொல்றத நான் செய்யறேன்ல, அதற்காக எனக்கு கர்த்தர் உயர்வை கொடுக்கிறார், அதற்காக எனக்கு மேன்மையை கர்த்தர் கொடுக்கிறார். தேவப்பிள்ளையே, உன் மனசுதான் சொல்லுங்க அதை செய்யாத, உங்க வீட்டுல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அதை செய்யாத. உன்னை குறிச்சு ஆண்டவர் என்ன சொல்றாரு அதை செய்யறதை ஒப்பு கொடுத்து பாரு. உன் தரித்திரமான வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றுவார். முடியாததை முடித்து காட்டு, நடக்காது நடத்தி காட்டு. எந்த ஜனங்கள் உன்னை ஏளனமாய் கேவலமா பேசுகிறார்களோ அதே ஜனங்களுக்கு உண்டாக ஒரு தலையை ஆண்டவர் உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். தேவனே, நீங்க சொல்லுங்கப்பா, நான் கேட்கிறேன் அப்படி சொல்லி பாருங்க. ஏசப்பா பைபிள் என்ன சொல்றாரோ அதை தான் நான் செய்வேன். எதை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரோ இனி நான் அதை செய்யவே மாட்டேன். அப்படி நீங்க இருந்து போமா, இந்த ஆலயத்தை விட்டு போகும்போது ஒப்பு கொடுத்து போங்க. இனி நடக்க போற எல்லா காரியங்களும் உனக்கு ஜெயமா நடக்கும், வெற்றியா நடக்கும், சிறப்பா நடக்கும், ஆசீர்வாதமா நடக்கும். கர்த்தர் உங்களை உயர்த்துவாரு. எல்லாம் தலைமை கையில ஜோமணி முடிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, எல்லாம் கூட சொல்லுங்க. ஏசப்பா, என் மனசுக்கு எது சரிப்படுதோ அதை நான் செய்யக்கூடாதப்பா. மற்றவங்க பேச்சு கேட்டு நான் நடக்கூடாதப்பா. மனிதனுடைய ஆலோசனை நடக்கக்கூடாதப்பா. உங்க ஆலோசனை என்னப்பா? என்ன குறிச்சு நீங்க என்னப்பா திட்டம் வச்சுக்கிறீங்க? நீங்க எதுக்கு போய் என்ன நினைச்சிட்டீங்க? நீங்க எதுக்கு போய் என்ன பேச நினைச்சீங்க? அதை நான் செய்யறேன்ப்பா, அதை நான் செய்யறேன். இனிமே நான் செய்யறேன்ப்பா, என்ன ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. கையை தட்டி சொல்லுங்க, ஒப்பு கொடுக்குறேன். இனி என் வாழ்க்கை விடுக்க கூடாதப்பா, என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்ப்பா. என் தலையை உயர்த்துங்கப்பா, என்னை வேதப்படுத்துங்கப்பா, மகிமையாக கொடுங்கப்பா.
கிருபையால மூடுங்கப்பா. தொடர்ந்து திருச்சபை வளர்ச்சியை பார்த்து நடத்துங்கப்பா. திருச்சபை தேவையான சந்திங்க. வந்த ஒவ்வொருவரும் மனதால் ஆசீர்வதிக்கிறோம். கிருபை சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். நீங்க யாருமா சாப்பாடு? உணவு யாரு? நீங்க உணவு ஆயத்தப்படுத்தி கொடுத்தாங்க. சூப்பரைய குடும்பத்தை மனதால் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய நினைவு நிறைவேற்றுங்கப்பா. கையில் பிரியாச ஆசீர்வதிங்க. நல்ல வருமானம் வர வழியை வாசலை கதை திறந்து விடுங்கப்பா. ஆசீர்வதிக்கிறோம். இவ்வளவு தூரம் மாதம் நீங்க திருச்சபைக்கு வந்து 2 திருச்சபையிலும் இந்த மியூசிக் குறித்து செய்ய கார்த்தி மகளையும் ஒரு குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அன்றைய இந்த மியூசிக்கை வெளியே எடுத்து போய் வாசித்தா குறைஞ்சது 2000 ரூபாய் தருவாரப்பா. நான் பணத்துக்காக இல்லாம கர்த்தருக்காக செய்யறப்பா. இதுக்கான ஆசீர்வாதத்தை மகனுக்கு கொடுக்கப்பா. ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் சொல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சொல்லி ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி முழுவதுமே ஆசீர்வதிக்கிறேன். ஆத்துமாவே கர்த்தரே செய்த சகல பரம ஹalleluya ஹalleluya பிதாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த வல்லமையும் பாதுகாப்பும் கூடி வந்த அனைவரோடும் நம்முடைய குடும்பத்தோடு இருப்பதாக. ஆமென். ஹalleluya ஹalleluya praise the Lord.